தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீ நிற்கின்ற இடம் புனிதமான இடம். மோயிசன் எவ்வாறு ஆற்றல் மிக்க மகனாக ஆண்டவர் மாற்றினாரோ அதே போல அந்த திருத்தலத்தின் வழியாக திரு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆற்றல் மிக்க பிள்ளைகளாக மாற்றுகிறார். எனவே ஆழமான விசுவாசத்தோடு நாம் செய்த தவறுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னை மன்னியுங்க, உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. எசேயா இறைவாக்கினர் எவ்வாறு ஆற்றல் மிக்க ஒரு இறைவாக்கினராக மாற்றினாயோ, பல இறைவாக்கினர்களை ஆற்றல் மிக்க இறைவாக்கினர்களாக மாற்றினாயோ, அதே போல என்னையும் மாற்றுங்கள். என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து பலவீனங்கள், நோய்கள், கவலைகள், கஷ்டங்கள், மனப்பாரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மகிமை உண்டாகுக. தூலகே நல்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. 11ஆம் அதிகாரம், வசனங்கள் 25 முதல். அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம். அந்த இயேசுவின் திரு இருதயம் இந்த இடத்தில் சிறப்பாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறார். 100 ஆண்டுகளை கண்ட இந்த ஆலயத்தை தன்னுடைய திருத்தலமாக 100 ஆண்டுகளுக்கு பின்னர் மாற்றியிருக்கிறார். எனவே தன்னுடைய திருத்தலத்தில் இருந்து கொண்டு எண்ணிறந்த புதுமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அதற்கு இங்கே இருக்கிற அத்துணை பேரும் எனக்கு பின்னால் இருக்கிற அருட்தந்தையர்களுமே சாட்சிகள். மாதம் ஒரு முறை வருகின்ற மக்கள் கூட்டம் அல்ல, அருட்பணியாளர்களும் பல எண்ணிக்கையில் வருகிறார்கள் என்று சொன்னால் இங்கே இயேசுவினுடைய பணி சிறப்பாக செயல்படுகிறது என்பதனை இங்கு இருக்கின்ற நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். எனவே அந்த இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நாம் முதலில் நன்றி சொல்வோம். இறைவன் தான் எல்லாம், இறைவன் தான் முழு ஆற்றல் படைத்தவர். இறைவனை மையப்படுத்துகின்ற வாழ்கின்ற வாழ்வுதான் சிறந்த வாழ்வு, மனித வாழ்வு, முழுமையான வாழ்வு. எனவே அந்த வாழ்வை நோக்கி நாம் பயணிக்கின்ற நமக்கு இயேசுவினுடைய திரு இருதயம் தேவைப்படுகின்றது.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளோம். இங்கே கூடியிருக்கும் எங்கள் அனைவர் மீதும் தயவாய் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாளே, நவவிலாச வானதூதர்களான தூதர், அதிதூதர், பத்திராசனர், நானக்கிருத்தியர், பிராதமிகர், பலவந்த சத்துவகர், நானாதிக்கர், பக்தி சுவாளர்களே, இத்திருத்தலத்தில் தங்களது நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் அப்போஸ்தலரான புனித பார்த்தொலோமிவே, புனிதர்களான லாரன்ஸ், திருமுழு கருளப்ப, சிம்போரியன், ஜெர்மன், லோயல் அன்னாசியார், அலோசியஸ் கொன்சக்கா, ஞானப்பிரகாசிய, பிரான்சிஸ் செவரியா, செல்ஸ் பிரான்சிஸ், அசிசி பிரான்சிஸ், சாண்டோல் பிரான்சிஸ், ஓட்டோ பிரான்சிஸ், பிளாசிட் பத்திநாதர், கிளாமென்ட், செலஸ்டின், ஹவுடான்சிஸ், மார்டியர், அமாட்டர், மார்சியஸ், டிடோனஸ், கொலம்பியா, விக்டர், ஜஸ்டின், லோயோ போல்டோ, மரியவியான் அருளப்பரே, அருளானந்தரே, தந்தை பியோவே, புனிதர்களான கிளாரா, ஜூலியானா, சாந்தோல், மார்க்ரெட், மேரி, ஊட்சுலா, கிருஷ்ணா, ரோஸ், கொலேத், தெரசா, மதலேன், மார்த்தாள், புளோமினால், சோரேல் ஆகிய புனிதர்களே, இன்னும் நினைவு சின்னங்களாகி வீட்டிருக்கும் புனிதர்களே, இவ்வாலயத்தை கட்டி கொடுத்த அருள் தந்த பெர்டினான்ட் அடிகளாரே, நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக பரிந்து பேச தயமாய் வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, இயேசுவின் திரு இருதயமே, இவர்களுடைய வேண்டுதலை கேட்டு திருத்தலத்திற்கு நம்பிக்கையோடு வந்து செல்லும் பக்தர்களையும், இத்திருத்தலத்தோடு தொடர்பு கொண்டுள்ள உமது பக்தர்கள் அனைவரையும், அகில உலக இயேசுவின் திரு இருதய சபையை சார்ந்த உறுப்பினர்களையும், சிறப்பாக இன்று தங்களது பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடும் உறுப்பினர்களையும், இத்திருத்தலத்திற்கு உதவி செய்கின்ற அன்பர்கள் அனைவரையும், முத்திரு இருதய படம் வைத்துள்ள இல்லங்களையும் நபர்களையும் தயமாய் ஆசிர்வதித்து அவள் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. எங்கள் வானக தந்தையே, இப்புனிதர்களுடனும் இன்னும் எவ்வளைகளும் உகந்தவர்களாக இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இறைவனை திறந்திருப்பத நான் கருதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லினோம். கிறிஸ்துவின் திருவிடல் மருத்துவமனை காத்து எனக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவன் உங்கள் வாழ்நாள்களை அமைதியில் சபையிறச் செய்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. இறைவன் உங்களை இடர்கள் அனைத்திலும் இருந்தும் விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக.
விசுவாசம், நம்பிக்கை, அன்பில் நீங்கள் விளம்பெற்று இவ்வுலக வாழ்வை பயனுள்ளதாக்கும் உங்கள் நற்செயல்களால் முடிவில்லா வாழ்வை மகிழ்ச்சியுடன் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.